இந்தியா ஆஸ்திரேலியா கடையில் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். முதல் போட்டியில் இந்தியா பெரிய வெற்றி அடைஞ்சாங்க. இரண்டாவது போட்டியில் ஆஸ்திரேலியா பெரிய வெற்றி 1-1 அப்படின்னு சீரியஸ் லெவலாக இருக்குது. WTC சூடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் பிங்க் பாலில் கிங்கு, அதில் ஆஸ்திரேலியா அதுலேயும் அடிலைட் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு கொஞ்சம் பின்னடைவாக இருக்குன்னு தான் எதிர்பார்த்தோம். அந்த அளவில் தோல்வியும் இருந்தது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கில் ஒரீஸ் இருக்குது. குறிப்பாக சீனியர் பிளேயர்ஸான ரோஹித் சர்மா, விராட் கோலி, ராகுல் இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணவே மாட்டுறாங்க. கடந்த 5 வருஷத்தில் விராட் கோலியோட செஞ்சுரி கவுண்ட்டு 3 தான். அதில் இந்த சீரியஸோட ஸ்டார்ட்டில் வந்தது அப்படின்றது ஞாபகம் இருக்கணும். கடந்த 5 வருஷத்தில் அவர் விளையாடாமல் இருக்காரா அப்படின்னா 36 போட்டி விளையாண்டுருக்காரு. அதில் 3 செஞ்சுரி அப்படிங்கிறது டெஸ்ட் கிரிக்கெட்டில், அந்த கால கிரிக்கெட்டில் கூட இப்படி நடக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்பவே ஸ்மாரான அவுட்புட் அவர்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே அவரோட ப்ராப்ளமா இல்லை செலெக்ஷன் லெவல்லே ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு யோசிக்க வைக்குது. இந்த மாதிரி விளையாடாதவரை எதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஆனால் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக சூப்பர் பிளேயர், அது எந்த டவுட்டுமே கிடையாது. 2019 254க்கு நாட் அவுட் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்ததுனால அவர் இன்னும் கொஞ்சம் நாள், இன்னும் சொல்லப்போனால் ஒரு 4 வருஷம் விளையாண்டா சச்சினோட ரெக்கார்டை பீட் பண்ணி போயிடுவார். நம்பர் ஆஃப் செஞ்சுரிஸில் ரொம்பவே கிரேட்டாக வந்துடுவார் அப்படின்லாம் யோசிக்கப்பட்ட ஒரு பிளேயர் தான் விராட் கோலி. பட் கடந்த 5 வருஷத்தில் டவுன் ஆகிட்டார். குறிப்பாக கேப்டன்ஷிப் அப்படின்றதுலேருந்து வெளியில் வந்தோடனே ஒரு ரொம்பவே டவுனாக விளையாண்டது நமக்கு தெரியும். எனிவே மற்ற ஃபார்மெட்டில் விளையாடுற அளவுக்கு கூட டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடலை அப்படிங்கிறது தான் இங்கே ஃபேக்ட்டு. இன்னும் ஒரு விஷயத்தை அடிஷ்னலாக சொல்லணும், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் நல்லா விளையாடுறாங்க. த்ரூஜரோல் சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கார். ரீசெண்டாக அதை நம்ம பார்க்குறோம். அவருக்கான வாய்ப்பு தொடர்ந்து கொடுக்காம இருக்காங்க, அதை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா கேப்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான், அந்த கேப்டன்சி மெட்டீரியலாக தான் இருக்காரே தவிர அவருமே பர்ஃபார்மன்ஸ் பேஸில் ரொம்பவே ஸ்மாராக தான் விளையாண்டுட்டு இருக்கார். குறிப்பாக கடந்து 12 இன்னிங்ஸு, அதில் 4 இன்னிங்ஸ் வந்து பங்களாதேஷை விட அந்த 4 இன்னிங்ஸ்லையுமே சிங்கிள் டிஜிட்ஸில் தான் அவுட் ஆகிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 12 இன்னிங்ஸில் மொத்தமாகவே 20க்கு மேலே 2 முறை தான் வர முடியுது அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட கிரிக்கெட்டுமே இருக்குது. இதுவுமே இந்த ஆஸ்திரேலியா பிளேஸில் கஷ்டமான ஒரு விஷயம். ஒன் செகண்ட் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சில காரணங்களை சொல்லலாம். ஆஸ்திரேலியாவுக்கு எகென்ஸ்டாக ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும் இல்லை விராட் கோலியாக இருக்கட்டும் செம்மையான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களோட நம்பர்ஸ் ஸ்டில் சூப்பராக இருக்குது அப்படிங்கிற பேஸில் தான் இந்த சீரியஸில் செலக்ட் பண்ணியிருக்காங்க நான் நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, ரோஹித் சர்மாவை கேப்டனாக வச்சுருக்காங்க. அது தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். முதல் போட்டியில் இல்லை விளையாடலாம், அந்த போட்டியில் பும்ராவோட அந்த பவுலிங் அண்ட் ஓவராலாக பவுலிங் பேஸில் ட்ராக் இருந்ததுனால வெற்றி கிடச்சிது. அது மட்டும் இல்லை, ரீசெண்டாக பார்க்கும்போது டெஸ்ட் கிரிக்கெட் அந்த 5 நாளைக்கு போகுதா அப்படின்னா அது இல்லாமல் இருக்குது. மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ஷார்ட்ஸுக்கு போகிறாங்க, கேமை சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் போகிறாங்க. ஸ்கோர்ஸும் வேகமாக வருது, மேட்சும் சீக்கிரம் முடிஞ்சது. 5 நாள் இல்லாமல் 4 நாள் வச்சா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி இப்போ டெஸ்ட் கிரிக்கெட்டும் மாறிக்கிட்டு இருக்குன்னு ஒரு பக்கம் ராகுல் அவர் டீம் பிளேயராக பொதுவாகவே இருக்கிறது கிடையாது. ஸோ அதை நான் சொல்கிறத விட ஓவராலாக இருக்கிற விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு பெங்களூருக்கு இருந்தார், எடுத்தாங்க, ஒரு கர்நாடகா பிளேயர் அப்படிங்கிறது தெரியும் IPLல. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரான்சைஸ் கிரிக்கெட்டுக்கு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவரு டீமுக்கு பெட்டராக பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த டீம்லேயே வச்சுப்பாங்க. ஸோ அந்த இடத்துலையும் பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ராங்காக அவரோட முடிவில் இருக்கிறது இல்லை. ஒரு முடிவு அப்படிங்கிற வகையில் டீம் என்ன எடுக்குதோ அதுக்கு தலையடைகிறாரு, ஓகே. பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளுங்கிற விஷயத்த அவர் சொல்லவும் மாட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அதனால தான் ஓப்பனிங் பொசிஷனா இல்லை மிடில் ஆர்டரா என்ன மாதிரி இடத்துல அவர் விளையாட போகிறார் அப்படிங்கிற அந்த கேள்வி தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. இவ்வளோ நாள் அவர் கிரிக்கெட் விளையாண்டுமே அவருக்கான ஒரு இடம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிவிட்டு ஒரு சூனியை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட இதுதான் ஃபேக்ட்டு. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எனக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட தொடர்ந்து அவங்கெல்லாம் சொதப்பிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தா தான் WTC அப்படிங்கிற அந்த இடத்துல நாம் போய் நிற்க முடியும். இது வரைக்கும் நம்ம ஃபைனல்ஸுக்கு போயிருக்கோம், கப் அடிக்கலை. இந்த மாதிரி இடத்துல கண்டிப்பாக வரணுன்னா இந்த 3 பிளேயர்ஸும் ரைஸ் ஆகணும். பண்ணுவாங்களா பார்க்கலாம். December 14 18 வரைக்கும் 10:20 AM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 5:50 AM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. காபா பிரிஸ்பான் தான். ஒன் செகண்ட், காபா டெஸ்ட்டு ரீசெண்டாக நம்ம விளையாண்டோம் 2021 செம்மையாக யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கலக்குனாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் சூப்பராக விளையாண்டாங்க. அந்தளவுக்கு ஆஸ்திரேலியா வீக்காக இருந்ததுனாலாம் அந்த இடத்துல பேசப்பட்டுச்சு. பட் யங்ஸ்டர்ஸ் தான் நல்லா விளையாடுறாங்கங்கிறது ஃபேக்ட். ஏன்னா ஒரு பக்கம் SSV ஜெய்ஸ்வால், கில் இவங்கெல்லாம் அவங்களோட லெவலுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுறாங்க. பண்டோட கேம் நல்லா இருக்குது. பவுலர்ஸ் நிதிஷ் ராணா வந்ததுக்கப்புறம் அவருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. இன்னொரு பக்கம் ஆகாஷ்தீப் இருந்து பவுல் பண்ணுறம்போது அவரோட அவுட்புட்டும் பெட்டராக தான் இருந்தது. பவுலர்ஸ் பற்றி பிரச்சனையே கிடையாது. பேட்டர்ஸ் கொஞ்சம்
ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து விளையாடணும். பண்ணுவாங்களா பார்க்கலாம். MSc Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. காபா பிரிஸ்பான் இந்த இடத்த பற்றி பேசணும். ரெயின் பாசிபிலிட்டி 5 டேஸுக்கும் இருக்குது. அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணுன்ற எதிர்பார்ப்பு. 3rd டே வந்து முழுமையாக நடக்கலாம் மேட்ச். அங்கே க்ளவுட் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓவராலாக க்ளவுட் கண்டிஷன் அப்படிங்கிற அந்த இடத்துல தான் இருக்குது. காபா பொறுத்த வரைக்கும் ரன்ஸையும் கொடுத்துருக்கு, விக்கெட்ஸையும் கொடுத்துருக்கு. அதே நேரத்தில் பேஸ் பவுலர், ஸ்பின்னர்ஸ் எல்லா மாதிரியும் அசிஸ்ட் கொடுத்துருக்கு. கொஞ்சம் பவுன்ஸ் கிடைக்கிற ட்ராக், அதனால் பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணலாம். பட் இனிஷியலாக கொஞ்சம் மேனேஜ் பண்ணணும். டிப்பிக்கல் இந்தியன் ட்ராக் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆஸ்திரேலியன் ட்ராக் அப்படின்ற அந்த பாயிண்டில் போகணும். இங்கே சேஸ் பண்ணலாமா, பேட் ஃபர்ஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் 26-26 26 போட்டி பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு வெற்றி, 26 போட்டி சேசிங்க்கு வெற்றி அப்படி தான் கொடுத்துருக்கு. அதனால் இந்த இடத்துல மோஸ்ட்லி சேஸ் பண்ண பார்ப்பாங்க. இனிஷியலாக கொஞ்சம் மாய்ச்சர் இருக்கும், அந்த கிராஸ் எது இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி சேஸ் பண்ண விரும்பலாம். அதை நம்ம பார்த்துக்கலாம். 118 முறை வந்து செஞ்சுரிஸ் வந்திருக்கு. டபுள் செஞ்சுரிஸும் நிறையா வந்திருக்கு. மைக்கேல் கிளார்க் வந்து அதிகபட்ச ஸ்கோர் அங்கே பதிவு பண்ணியிருக்காரு. அண்ட் 9 விக்கெட் சிங்கிள் இன்னிங்ஸில் அப்படிங்கிற மாதிரி கூட வந்திருக்கு. 84 முறை 5+ விக்கெட்டும் வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக இதை வச்சே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு இங்கே இந்த கிரவுண்டு ஸ்கோர்ஸையும் விக்கெட்ஸையும் கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி ஓவராலாக பார்க்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற பிளேயர்ஸில் கண்டிப்பாக ஹேசல்வுட் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக 2 முறை 5+ எடுத்திருக்காரு. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் காபாவில் கொடுத்துருக்காரு. கொஞ்சம் பவுன்ஸ் கிடச்சா அவர் வேறு லெவல் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும். சிராஜ் இங்கே வந்து லாஸ்ட் டைம் விளையாடும்போது ஒரு 5 எடுத்திருக்காரு. ஸோ இதுதான் நம்பர் பேஸில் நம்ம யோசிக்கணும். லாபுஷான், ஸ்மித்து இவங்கெல்லாம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு செஞ்சுரிஸை பதிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் வார்னே 8 விக்கெட் எடுத்திருக்காரு. அதே நேரத்தில் அவர் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இதெல்லாமே டாப்பில் சிங்கிள் இன்னிங்ஸில் வர விஷயம். அதனால் ஸ்பின்னர்ஸுக்கும் அசிஸ்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிற அந்த இடத்தையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரியல் 11 ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸ் கிடையாது. அந்த இடத்துல நமக்கு பெஸ்ட்டாக பார்க்கலாம். வித்ரா சார்ஜஸ் அப்படிங்கிற வகையில் 0 அண்ட் குயிக்காக வந்து நமக்கு ரீச் ஆகும் அமௌண்ட். அந்த மாதிரி பாயிண்ட்டையும் பார்க்கலாம். என்ட்ரி ஃபீ லோவாக இருக்குது. ரியல் 11 பற்றி சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஆப்பாக இருக்குது. நிறைய விஷயங்கள் அடிஷ்னலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பயன்படுத்திங்க. ரியல் 11 இன்ஸ்டால் பண்ணலாம்னா டாப் கமெண்ட்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்தியா ஒரு மாற்றம் செய்வாங்கன்னு எதிர்பார்க்குறோம். வாசியை மறுபடியும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அஸ்வினை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வாசி ஈக்குவலாக பவுல் பண்ணுறாரு. அஸ்வினுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. வாசியோட ரைஸ் ரீசெண்டாக நல்லா இருக்குது. ஸோ அதனால் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்குறேன். அண்ட் வாசி பேட்டிங் கொஞ்சம் பெட்டராக இருப்பார். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் பாடி லைனில் பாலை போட்டு தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த இடத்துல காலியாகிறாரு. இது இப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் அந்த ஒரு விஷயம். போன போட்டியில் அதை பார்த்தோம், அந்த மாதிரி தான் அவுட் ஆனார். தொடர்ந்து அந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி ஆகணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைக்கிற இடத்துல, மற்ற இடத்துல அது கொஞ்சம் கஷ்டம். இந்தியன் கண்டிஷனில் அந்த மாதிரி பாடி லைனை போட்டால் அடிச்சிடலாம். பட் இங்கே கண்டிப்பாக டஃப்பான ஒரு விஷயம். அதனால் வாசி இருந்தால் பெட்டர் சாய்ஸு பண்ணுவாங்களா அதை பார்க்கணும். அண்ட் ரோஹித் சர்மா அண்ட் ஜெய்ஸ்வால் ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்குறோம். பேராக ப்ராக்டிஸ் பண்ணுறது அந்த இடத்துல பார்க்கும்போது சர்மா மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த முடிவு எடுத்துருப்பாருன்னு தோணுது. அண்ட் ராகுல், விராட் கோலி இவங்க 2 பேரும் பேராக பண்ணதை பார்க்கும்போது அண்ட் ஓல்டு பால் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணாங்க ராகுல் அண்ட் விராட் கோலி. இது வந்து ப்ராக்டிஸில் பார்க்குற ஒரு விஷயம். அதனால் இவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்கன்னு தோணுது. அண்ட் நியூ பாலை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ரோஹித் சர்மா அண்டு ஜெய்ஸ்வால். ஸோ அந்த பேஸில் யோசிக்கும் போதும் பாசிபிளாக ஜெய்ஸ்வால் அண்ட் சர்மா தான் ஓப்பன் பண்ணுவாங்க. விராட் கோலி, ராகுல் கொஞ்சம் லேட்டராக வருவாங்க. விராட் கோலி அண்ட் சுப்மன் கில் பொசிஷன் அப்படியே தான் இருக்க போகுது. அதில் பெரிய மாற்றம் இருக்காது. அண்டு ரிஷப் பண்ட் பாசிபிளாக டவுன் ஆர்டர் இல்லை லெஃப்ட் ஹேண்டர் தேவைப்படுற மாதிரி யோசிச்சாங்கன்னா மேலே வரலாம். வாசியோட பேட்டிங் இருக்கிற மாதிரி இருந்தால் டீசெண்டாக பேட் பண்ணுவார். நிதிஷ் ரெட்டிக்கு ஓவராக அவர் வருவாரால். நிதிஷ் ரெட்டி ரீசெண்டாக நல்லா விளையாண்டுட்டு இருக்கார். தொடர்ந்து அந்த கன்சிஸ்டன்ட் பேக் எண்டில் டெய்லண்டர்ஸோட கொடுக்கறதுனால ரெட்டிக்கு சுந்தருக்கு ஓவராக பேட்டிங் கிடைக்குமான்னு பார்க்கணும். பட் சுந்தரை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக டொமஸ்டிக்கில் நல்லா பண்ணியிருக்காரு. அண்ட் ரீசெண்டாக இன்டர்நேஷனல்லையும் பேட்டிங் பேஸில் டீசெண்ட் அவுட்புட் கொடுக்க முடியுது. அதனால் அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கலாம். ஹர்ஷித் ராணா, பும்ரா, சிராஜ் பவுலிங் பேஸில். அண்ட் பும்ரா பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பவுலிங் கொடுக்குறாரு நம்ம சொல்லி தெரியுது எல்லாம் அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்குது. அண்ட் லாஸ்ட் போட்டியில் கொஞ்சம் நிகில் இருந்தது, கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சு எண்டில். அதை தொடர்ந்து அவர் போனால் எப்படி ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசப்பட்டுச்சு. பட் ஃபிட் அப்படின்ற மாதிரியும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்குறோம். ஃபுல் செஷனும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்ததை பார்த்தோம். அதனால் பும்ரா கண்டிப்பாக இருக்க போகிறார், அதில் டவுட் இல்லை. சிராஜ் ஆஸ் யூஸ்வல் கலக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நல்ல பவுலிங் இருக்குது. இன்னுமே வந்து கொஞ்சம் பெட்டர் திங்கிங் வேணும். அவரோட லென்த்து எந்த இடத்துல பால் போடணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பவுல் பண்ணுற ஃபீல் இருக்குது. பட் பெட்டர் திங்கிங் பேட்ஸ்மேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பவுல் பண்ணால் சிராஜ் பெட்டர் பவுலராக வரலாம் ஓவர் எல்லாத்தையும் விட. அந்தளவுக்கு குவாலிட்டி இருக்குது.
அண்ட் ஹர்ஷித் ராணா பொறுத்த வரைக்கும் டீசெண்டான பவுலிங் கொடுத்துட்ருக்காரு. பார்க்கலாம் ஹைட்டுக்காக தான் ராணாவை யோசிக்கிறாங்க, இல்லை அந்த இடத்துல ஆகாஷ்தீப்பை யோசிக்கிறாங்களா. டீசென்ட் பவுலிங், நல்ல பவுலிங் கொடுத்தார். சொல்லப்போனால் இவரை மிஸ் பண்ணுறது கொஞ்சம் ஹாஸ்காலாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் நல்ல பவுலிங் ஆகாஷ்தீப்கிட்ட இருந்தது, பார்க்கலாம். அண்ட் பிரசித் கிருஷ்ணாவும் ஒரு பக்கம் இருக்கார். ஹர்ஷித் ராணாவுக்கு பதிலாக இவங்களை இது யோசிக்கிறாங்களா அதை பார்க்கணும். அண்ட் கொஞ்சம் ஏர்லியாக நம்ம வீடியோ போடுறதுனால சேஞ்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்னாங்கன்னா டெஃபினட்டாக நான் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ்திரேலியா 11 அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாச்சு. ஹேசல்வுட் உள்ளே வராரு, போலண்ட் வெளியில். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் மாற்றம் இருக்குது. மெக்ஸ்வீனி காவாஜா அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படின்னா கூட மெக்ஸ்வீனி போன போட்டியில் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு, கொஞ்சம் டஃப் ட்ராக்கில் ஸ்டார்ட் கொடுத்தாரு. அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. மெக்ஸ்வீனியோட கேட்சஸ் எல்லாம் விட்டாங்க இந்தியா, அதுவுமே கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். எனிவே காவாஜா அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை அப்படின்னா கூட இங்கே அவருக்கு ஹோம்ங்கிற மாதிரி மெக்ஸ்வீனிக்கும் ஹோம்ங்கிற மாதிரி யோசிக்கணும். இங்கே விளையாண்டுருக்காங்க, நிறைய ப்ராக்டிஸ் ஆகிருக்காங்க இவங்க 2 பேர்த்தையும். கண்டிப்பாக அதனால் இந்த போட்டியில் வச்சுருப்பாங்கன்னு தான் நினச்சோம். அதே இடத்துல தான் லாபஷன் இருக்காங்க. டாப் 3 பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டுக்கு ஃபேவர்னு சொல்லணும். ஸ்டீவ் ஸ்மித்து ஏற்கனவே ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு, இருந்தால் கூட அவ்வளோ கிரேட்டாக ரீசெண்டாக பார்க்க முடியல. அவரோட ரெகுலர் கேம் இல்லை, அவரோட ஆக்ஷன் ஓகே, ஸ்டில் பெட்டராக விளையாடலாம். அன்னாத்தடாஸ் ஆக்ஷனில் தான் பேட் பண்ணுறாரு. அது ஆரம்பத்தில் அந்த ஆக்ஷன்லேயே பெட்டர் ஸ்கோர் பண்ண ஃபீல் இருக்குது. ரீசெண்டாக அது கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஃபீல் இருக்குது, பார்க்கலாம். டிராவிஸ் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் கலக்கிறாரு, என்ன மாதிரி கிரவுண்டு அதில் இந்த மாதிரி பவுன்சி ட்ராக் அடிச்சதுன்னா வேற லெவல் பண்ணுவார். மிச் மார்ஸோட பேட்டிங் அண்ட் பவுலிங் பேஸ்லேயும் டீசெண்டான அவுட்புட் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறோம். அலெக்ஸ் கேரி நல்லா பண்ணிகிட்டு இருக்காரு, க்ளவ் பாயிண்ட் கொஞ்சம் கிடைக்கும். அதே நேரத்தில் பேட் கமின்ஸு, ஸ்டார்க்கு, ஹேசல்வுட்டு சூப்பரான பவுலிங் யூனிட்டு கூட. நேத்தன் லைனோட ஸ்பின்னு லேட்டர் பேஸில் நேத்தன் லைனில் எதிர்பார்க்கலாம். பட் ரெயின்ஃபால் இருக்கிறதுனால அதை கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ரெயின்ஃபால் இருக்குது அப்படின் போது நம்ம நிறைய நேரங்களில் ஃபாஸ்ட் பவுலர்ஸை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். பட் அந்த மாதிரி ரெயின்ஃபால் தொடர்ந்து இருக்கும்போது இந்த கிரவுண்டை மேனேஜ் பண்ணுறது, ட்ரை அவுட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தில் போகும்போது அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் வந்து கேம்குள்ளே வருவாங்க. ஸோ அதை கண்டிப்பாக மைண்ட் பண்ணிக்கோங்க. அதனால் ஸ்பின்னர்ஸ் வந்து 3rd டே 4th டே இந்த மாதிரி இடத்துல டெஃபினட்டாக உள்ளே வர முடியும். பட் ஃப்ரெஷ்ஷாகவே பிச் இருக்குது, க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்காங்க, மேட்சஸ் தொடர்ந்து நடக்கலைன்னா அந்த 3rd டேன்னு நம்ம கால்குலேட் பண்ண முடியாது, 4th டேவை கால்குலேட் பண்ணி யோசிக்கலாம். கண்டிப்பாக மற்ற நாளை விட இந்த மேட்ச்சில் ஸ்பின்னர்ஸும் கேம்குள்ளே வருவாங்க. அதில் நேத்தன் லைனோட பங்கு வந்து முக்கியமாக இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் பேட் கமின்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங்கு, குறிப்பாக ஒரு இடத்துல நம்ம யோசிக்கணும், விக்கெட்ஸ் விழற மாதிரி இருந்தால் ஒரு 15 ஓவர் 20 ஓவர் தொடர்ந்து போட சொன்னால் கூட போடுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கேப்டன் ஒரு செல்ஃபிஷ் கேம் விளையாடுறாரு, ஸ்டில் அவருக்கு விக்கெட் எடுத்துக்கணுங்கிற அந்த ஈகர் இருக்குது, அதனால் அவர் பவுல் பண்ணுறாரு. அந்த பவுலிங் இருக்குது, அதில் நம்ம குறை சொல்ல முடியாது, நல்ல பவுலிங் கொடுக்குறாரு. ஸ்டார்க்கை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நிறைய ஓவர் போடுவார்னு சொல்ல முடியாது, பட் இனிஷியலாக மேலே போடுவார், அதில் கொஞ்சம் ரன்ஸும் போகலாம், அதே நேரத்தில் விக்கெட்ஸும் விழுது, அதனால் கொஞ்சம் பாசிட்டிவாக பார்க்கலாம். ஹேசல்வுட்டு டெஸ்ட் லென்த்தில் அதே நேரத்தில் டெஸ்ட்டில் கலக்குவார். குறிப்பாக இந்தியாவுக்கு எகென்ஸ்டாக இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்லேயே நல்லா நம்பர் வச்சுருக்கறனால டெஃபினட்டாக நல்ல அவுட்புட் கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். அண்ட் ஜோஸ் இங்கிலீஷ்க்கான வாய்ப்பு இல்லை. பாசிபிளாக இந்தியா சைடு இந்த 11 எதிர்பார்க்குறேன். மாற்றம்னு யோசிச்சா ஹர்ஷித் ராணா, இங்கே வாஷிங்டன் சுந்தர் இடத்துல அஸ்வினே தொடரலாம். ஹர்ஷித் ராணா பிளேஸில் ஆகாஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா அவங்கள எதுவும் யோசிக்கிறாங்களான்னு பார்க்கணும். முகமது ஷமி இன்னும் ரீச் ஆகலை, அதனால் கண்டிப்பாக இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் முகமது ஷமியை யோசிக்க தேவையில்லை. அடுத்த போட்டிக்கு எதுவும் ப்ராக்டிஸ் பேஸில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு வராங்களா அதை நம்ம பார்க்கணும். அண்ட் இந்த போட்டியில் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக இந்தியா பொறுத்த வரைக்கும் அதே 11ஓட ஸ்டிக் பண்ண பார்ப்பாங்க. அண்டு இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கணும், பிங்க் பால் கிரிக்கெட் இந்தியாவுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான், கொஞ்சம் பெட்டராக இந்தியா விளையாடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. ரெட் பாலை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேஸில் சரியான லென்த்தை வைக்க முடியும். ஸோ பிங்க் பாலில் கொஞ்சம் லென்த்தை மிஸ் பண்ணவும் செஞ்சாங்க. பும்ரா கொஞ்சம் டவுன் ஆகிற அந்த இடத்துல சிராஜ், ஹர்ஷித் ராணாவும் கூட சேர்ந்து டவுன் ஆன அந்த ஃபீல் இருந்தது. பும்ராவை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட லென்த்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஓவராலாக பும்ராவை ரிலே பண்ணியே நம்மளோட ஃபாஸ்ட் பவுலிங் இருக்கிற ஃபீலும் இருக்குது. ஸோ எனிவே பார்க்கலாம். ஆஸ்திரேலியான்னு பார்க்கும்போது ஒரு பாயிண்டில் டிராவிஸ் ஹெட் மட்டும்தான் ஃபார்மில் இருக்கார், வேறு யாரும் பேட்டிங் பேஸில் ஃபார்மில் இல்லை. நம்மளாவது கில்லு, ரிஷப் பண்ட்டு இவங்கெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. குறிப்பாக ஜெய்ஸ்வாலோட அந்த அவுட்புட்டும் பெட்டராக இருக்குது. கோலி, ராகுல் அண்ட் சர்மா தான் ஃபார்ம் பேஸில் கொஞ்சம் டவுனாக இருக்கிற ஃபீலு. மற்றபடி நம்மளோட பேட்டிங்கில் சில யங்ஸ்டர்ஸ் நல்லா பண்ணுற இடம் இருக்குது. பட் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் காவாஜாவோட ஃபார்ம் இல்லை, மெக்ஸ்வீனியோட ஃபார்ம் இல்லை, லாபிஷன் அவ்வளோ ஃபார்மில் இல்லை. போன போட்டியிலே கொஞ்சம் தடுமாற்றத்தோடு தான் இனிஷியலாக இருந்தார், நிறைய பால் எடுத்துட்டார், ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஓரளவுக்கு வந்தார், நான் இல்லைன்னு சொல்ல. பட் ஸ்டில் அவ்வளோ டச்சில் இருக்கிற ஃபீல் இல்லை. ஸ்மித்தோட ஃபார்மும் டோட்டலாக டவுனாக இருக்குது.
டிராவிஸ் ஹெட் நல்லா இருக்கார். கேரி எப்பயுமே ஓரளவுக்கு பேக் ஹெண்டில் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும்போது நல்லா பண்ணுவார் அப்படின்றத பார்த்துருவோம். அந்த இடத்துல ஓகே. பவுலிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓரளவுக்கு இந்த கண்டிஷனை உணர்ந்து போடுறதுனால அந்த பவுலிங் பெட்டராக இருக்குது அப்படின்ற ஃபீல் தான். இந்த ஹெட்டு மட்டும் தனியாக கேம் எடுத்துகிட்டு போயிடுறார். போன போட்டியிலே அவர் தான் தனியாக எடுத்துகிட்டு போனார் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அது வந்து சைக்கலாஜிக்கலாக பின்னாடி வந்து இந்தியாவோட பேட்டிங்கை கொலாப்ஸ் பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுது. ஸோ ஓவராலாக இதுதான் நம்ம பார்க்குறோம்னால இந்தியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஃபீல். அதே நேரத்தில் ரெட் பால் அப்படிங்கிறதுனால பெட்டர் அவுட்புட் மறுபடியும் கொடுக்க முடியும் அப்படின்னு தான் தோணுது. ஆஸ்திரேலியா தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸ்டில் மழை பெய்யுது அப்படிங்கிறதுனால இந்த ட்ராவை நோக்கி எதுவும் போகுமோ அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டையும் யோசிக்கணும். அதையும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ரீசெண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் 3 days 4 days போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. மாடர்ன் டே கிரிக்கெட்டில் ஷார்ட்ஸை நிறைய விரும்புகிறாங்க. குயிக்காக ரன்ஸும் போகுது, அதே நேரத்தில் குயிக்காக விக்கெட்ஸும் விழுது. ஸோ அவ்வளோவா 5 daysலாம் இனிமேல் தேவைப்படாது, 4 நாள்லேயே மேட்ச் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிறதும் கூட பின்னாடி ஐசிசி வரலாம். பட் எனிவே இப்போதைக்கு யோசிச்சா மழை இருக்கிறதுனால ஒரு வேளை ட்ராவை நோக்கி எதுவும் போகலாம். அதர்வைஸு இந்தியாவுக்கு கொஞ்சம் அப்பர் ஹேண்ட் இருக்கிற ஃபீல் தான் இருக்குது ஓவராலாக அனலைஸ் பண்ணும்போது. ஜஸ்பிரீத் பும்ரா, டிராவிஸ் ஹெட், ஸ்டார்க்கு இவங்களாம் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கில்லு, சுந்தர், அதே நேரத்தில் பேட் கமின்ஸை ட்ரை பண்ணுங்கள். சுப்மன் கில் நல்லா விளையாண்டுட்டு இருக்காரு, நல்ல டச் இருக்கிற ஃபீல் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது ஒரு ராங் ஷாட்ஸ் ஆடி அவுட் ஆகிறார். கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். நிறைய நேரங்களில் அடுத்தடுத்த போட்டிகளில் ஸ்டார்ட் கிடச்சி டவுன் ஆனார்னா அப்புறம் நல்லா விளையாடுவார். ஸோ அந்த பேஸில் யோசித்து இந்த போட்டியில் ட்ரை பண்ணலாம். இன்னொரு இடத்துல வாசியோட பவுலிங் கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான். மழை பெய்யுது, காபாவில் தொடர்ந்து ட்ரை அவுட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கிரவுண்டில் இருந்ததுன்னா அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸுக்கு அவுட்புட் பெட்டராக கிடைக்கலான்னு தோணுது. பேட் கமின்ஸு ஏற்கனவே சொன்ன அந்த ஒரு விஷயந்தான். விக்கெட் விழற இடத்துல பவுல் பண்ணுறார். ஸோ அதனால் அவரோட நம்பர்ஸ் பெட்டராக இருக்குது, பண்ணலாம். கில்லு, வாசியை குறைவாக எடுத்திருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் நான் கேப்டன் ரேஞ்சுக்கே சொல்லியிருக்கேன் கிராண்ட் லீக்கில். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்டு கேரி, நேத்தன் லைனை ட்ரை பண்ணலாம். நேத்தன் லைனும் ஒரு டீசன்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். குறிப்பாக ஸ்பின்னர், சிங்கிள் ஸ்பின்னர் அப்படிங்கிற அந்த இடத்துல எடுத்துக்கலாம். அண்ட் கில்லு அண்ட் பேட் கமின்ஸை கேப்டனைஸ் கேப்டனாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணுங்கள். சேசிங் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா? ஈக்குவலாக நம்பர் இருக்குது, சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த மழை இனிஷியலாக கொஞ்சம் மாய்ச்சர் இந்த மாதிரி விஷயத்தை யோசிச்சு டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாஸ் ஒரு அட்வான்டேஜ்னா பெருசாக இந்த பர்டிகுலர் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இல்லை. டீம் பாருங்கள், கேப்டன் ஸ்டார்க்கு, வைஸ் கேப்டன் ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த ரெயின் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால 2 குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸை கேப்டனைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. ஸ்டில் பேட்டர் சைடுன்னு யோசிச்சா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை கொஞ்சம் கேப்டனைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். வாசி மாதிரி பிளேயர், நிதிஷ் ரெட்டி மாதிரி பிளேயர்ஸை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். நிதிஷ் ரெட்டியோட பவுலிங் சூப்பராக இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். நல்ல பவுலிங் கொடுக்குறாரு. ஸோ கண்டிப்பாக அப்படியே யூட்டிலைஸ் பண்ணலாம். பேட்டிங் பேஸில் ஒரு ஆர்டர் மேலே அப்படிங்கிற மாதிரி வந்தால் ரெட்டிக்கு அந்த பேட்டிங் இன்னிங்ஸ் பெட்டராக ஆகிறதும் இருக்கும், அதை நம்ம பார்க்கலாம். அண்ட் சுந்தரை பொறுத்த வரைக்கும் நல்ல பவுலிங் கொடுக்குறாரு. பாசிபிளாக இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணிவிட்டு செகண்ட் பவுலிங் மாதிரி இருந்தால் 4th இன்னிங்ஸ் பவுலிங்கில் வாஷிங்டன் சுந்தர் ரொம்பவே கலக்க முடியும். பட் இருக்காரா அப்படிங்கிற அந்த இடத்தையும் நம்ம பார்க்கணும். அஸ்வின் இருந்தாலும் அஸ்வின் அந்த இடத்துல யோசிக்கலாம். கண்டிப்பாக நல்ல பவுலிங் கொடுக்க முடியும். நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, நமக்கு தெரியும். ஸோ அந்த பேஸில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.